நோன்பை முறிக்கக்கூடிய சில காரியங்கள். என்னென்ன காரியங்களை செய்தால் அது நோன்பை முறிக்கும் என்பதை நீங்கள் பார்க்கணும். நோன்பை முறிப்பதற்கு உண்ணுவது, பருகுவது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது, இது போன்ற காரியங்கள் நாம் வைத்திருக்கக்கூடிய நோன்பை முறித்துவிடும். ஒருவர் வேண்டும் என்று சாப்பிடுகிறார் என்றால், வேண்டுமென்றே நோன்பு காலத்தில் பகல் நேரத்திலே குடிக்கிறார் என்றால், பகல் நேரத்திலே இல்லறத்திலே ஈடுபடுகிறார் என்றால், இந்த 3 காரியமும் அவருடைய நோன்பை முறித்துவிடும். இது பல்வேறு ஆயத்துகள், பல்வேறு ஹதீஸ்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இதைத்தான் அல்லாஹ் நோன்பு என்றும் சொல்லுகிறான். உண்ணாமல், பருகாமல், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் அந்த பகல் நேரத்தை கழிப்பதற்கு பேர் தான் அந்த நோன்பு என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த காரியத்தை நாம் செய்வோம் என்றால் நோன்பை முறித்துவிடும். அதே நேரத்தில் ஒருவர் மறந்து சாப்பிட்டு விடுகிறார், மறந்து குடித்து விடுகிறார், இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது என்றால் இது அவருடைய நோன்பை முறித்து விடாது. ஏன்னா ஹதீஸ்களில் அதற்கு தெளிவான ஆதாரங்களும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற அந்த செய்தி, ஒருவர் மறந்து உண்டு விட்டார், நோன்பு காலத்தில் மறந்து அவர் சாப்பிட்டு விட்டார் என்றால், மறந்து அவர் குடித்து விட்டார் என்றால் அவருடைய நோன்பு முறியாது. ஏனென்றால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா அத்அமல்லாஹு வ ஸகாஹு, அல்லாஹ் தான் அவர்களுக்கு உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் அவருக்கு பானத்தை புகட்ட கொடுத்தான். எனவே இந்த மறதியின் காரணத்தினால் ஒருவர் உண்ணினாலோ பருகினாலோ அவருக்கு எந்த குற்றமும் அவருக்கு ஏற்பட போறதில்லை, அவருடைய நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை இந்த ஹதீஸு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதனால வேணும்னு சாப்பிட்டா தான், வேணும்னு குடிச்சா தான் நோன்பு முறியும். மறதியாக ஒருவர் சாப்பிடுகிறார் என்றால், மறதியாக ஒருவர் குடிக்கிறார் என்றால் அது அவருடைய நோன்பை எந்த பாதிப்பையும் உள்ளாக்காது, அவருடைய நோன்புக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம்.